எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மிகவும் தாமதிக்கிறத போல நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சில கேள்விகளோடு இருக்கிறீங்களா? நான் நல்லா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவனை தேடுகிறேன், ஆனாலும் நான் நினைக்கிற விரும்புகிற இந்த ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு நடக்கவில்லையே, இது தாமதமாகி கொண்டே இருக்கிறதே அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை அது உங்களுடைய திருமண விஷயமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், அல்லது நீங்க விரும்புகிற நல்ல ஒரு வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது தகுந்த நேரத்துல நடக்காம அது டிலே ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு கலங்குறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. சங்கீதம் 97:11 அதுல அவர் சொல்றாரு, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் விதைத்து வைத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு. நிச்சயமாக நீங்கள் 100 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, பலனை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆனபடியால நீங்க கவலைப்படாம விசுவாசத்தோடு தைரியமா இருங்க. இங்க ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லல, விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. இது எதை காட்டுது அப்படின்னா, நீங்க உங்க ஜெபங்களை மறந்து போயிட்டா கூட ஆண்டவர் உங்க ஜெபங்களை மறக்கவில்லை. நீங்க அவர் சமூகத்துல விட்ட கண்ணீரை அவர் மறக்கல. உங்க கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில சேமிச்சு வச்சிருக்கிறாரு. ஏற்ற சமயத்துல நீங்கள் விதைத்த விதைகள் பலனை கட்டாயம் கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்துல திரும்பும். பாருங்க, இந்த விதை உடனே பலன் தராது. அது விளைந்து பலனை கொடுக்கிறதுக்கு சில காலம் ஆகும் இல்லையா? அதை போல நீங்க பொறுமையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்த காரியத்துக்காக காத்திருங்க. ஏற்ற சமயத்துல 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் அறுக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமா இருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த வசனத்தை உங்க வாயிலிருந்து அறிக்கை செஞ்சு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் மீது, ஆமீன், உங்க பிள்ளைகள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது நான் இயேசுவின் நாமத்தில பிரகடனம் செய்து ஜெபிக்கிறேன். ஆமீன். அது அப்படியே ஆகட்டும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே இயேசுவின் நாமத்தில் துளிர்ப்பதாக. ஆமீன்.